துலாம் ராசிக்கு வந்து ஒரு ஃபேவரபிளான சனி பயிற்சியா தான் இந்த சனி பயிற்சி இருக்கு. சனி வந்து ஒரு கெட்ட கிரகம். 6ங்கிறது ஒரு துர்ஸ்தானம். அதில நெறைய பாசிட்டிவும் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. கடன், நோய், எதிரி இந்த 3யுமே அழிக்கக்கூடிய, நல்லிஃபை பண்ணக்கூடிய ஒரு தன்மையில சனி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சில விஷயங்கள ரகசியமா வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ, அதனால தன்னுடைய வருமானங்கள வெளியில சொல்றது, தன்னுடைய கடன்கள வெளியில சொல்றதெல்லாம் கூடாது. துலாம் ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சியில வரக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை, இதில கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை செய்ய இடத்துல சில பாலியல் ரீதியான துன்புறுத்தல், மன ரீதியாவோ, உடல் ரீதியாவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நான் அனு. இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சனி பயிற்சிக்கான நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். இந்த சனி பயிற்சியில துலாம் ராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? சனி பகவான் வந்து என்னென்ன விஷயங்களா கொடுக்க போறாரு மேம்? துலாம் ராசிக்கு வந்து ஒரு ஃபேவரபிளான சனி பயிற்சியா தான் இந்த சனி பயிற்சி இருக்கு. எப்படி ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னனோ, அதே மாதிரி தான் துலாம்க்கு. துலாம் ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் சனி. சனி ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ற இடம் 6. 3, 6, 11ங்கிறது சனிக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கிட்டத்தட்ட ரிஷபத்தோட காம்பினேஷன் மாரி தான் துலாம்க்கும் ஒரு பாசிட்டிவான காம்பினேஷன்ல துலாம்க்கு பிடிச்ச கிரகம், அந்த கிரகத்துக்கு பிடிச்ச இடத்துல உட்காருது. ஸோ, அப்போ வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சிய நான் பார்க்குறேன். 6ஆம் இடத்துல ருண சனியா உட்கார்ந்துருக்கிறாரு. ருண, ரோக, சத்ருஸ்தானம் 6ஆம் இடம். ஏன் 6ஆம் இடம் வந்து சனிக்கு ரொம்ப கம்ஃபர்ட் அப்டின்னா, சனி வந்து ஒரு கெட்ட கிரகம். 6ங்கிறது ஒரு துர்ஸ்தானம். அதில நெறைய பாசிட்டிவும் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. கடன், நோய், எதிரி இந்த 3யுமே அழிக்கக்கூடிய, நல்லிஃபை பண்ணக்கூடிய ஒரு தன்மையில சனி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு நெறைய கடன் வச்சிருக்கிறாங்கன்னா, கடன் தீரப்போகுது. சொந்த தொழில்னு ஒண்ணு தொடங்க போறாங்க. அந்த தொழில்ல ஜெயிக்க போறாங்க. மக்கள் தொடர்புங்கிறது அதிகமா கிடைக்கும். நெறைய பேர் வந்து உதவி செய்வாங்க. தன்ன தானே வெளிக்கொண்டு வருவாங்க. சமூகத்துல இன்னாரு அப்டின்னா தெரிய வரும். ம். இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ள, தெருவுக்குள்ள இருந்திருப்போம். இப்போ சொசைட்டிலே நம்ம யாருன்னு காட்டிக்கிற அளவுக்கு வெகுஜன தொடர்பு, பொது காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிக்கிறது, ஒரு என்ஜிஓல போய் ஒரு சர்வீஸ் பண்றது, இந்த மாரி தன்னோட வேலைன்னு இல்லாம வெளியில தன்ன கொண்டு வந்து சமூகத்துல தன்ன ஒரு அங்கமா மாத்தக்கூடிய ஒரு வருடமா துலாம் ராசிக்கு இந்த வருடம் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. பெண்களுக்குமே நெறைய நல்ல ஒரு விஷயங்கள இந்த வருடம் கொண்டு வருது. துலாம் ராசி பெண்கள் வந்து தொழில்ல ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேம். இன்னும் என்னென்ன ஃபீல்ட்லலாம் அவங்க கால் பதிச்சாங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் மேம்? துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான தொழில் துறைகள தொடும்போது வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்ல போற இப்ப தொழில்கள் எல்லாமே நெறைய மேன்லியான தொழில்கள் தான். பட் விமனா இருந்தாலும் தைரியமா வீட்ல உள்ள ஒரு மென்னுடைய சப்போர்ட்டோட கூட நீங்க இதுல இறங்குறீங்க, இல்ல ஒரு ஃபேமிலியா இறங்குறீங்க, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இறங்குனீங்கன்னா, இதுல சக்சஸ் ரேட்டுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் எஸ்டேட். ம். பூமி யோகம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்கு துலாம்க்கு. ஸோ, ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறத ஒரு பிஸ்னஸா எடுக்கும்போது, அதில சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். டிரான்ஸ்போர்ட், டூரிசம், டிராவல்ஸ் புக்கிங் ஏஜென்சிஸ் மாரி நீங்க ஏதாவது ஒண்ணு தொடங்கலாம். அல்லது இந்த லாட்டரி டிக்கெட்ஸ்லாம் விப்பாங்க. நீங்க அதர் ஸ்டேட்ல ஏதாவது விக்கிறீங்கன்னா, அது சம்மந்தமான ஒரு ஏஜென்சி அப்படிங்கிறத தொடங்குறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் நம்ம சொன்ன மாரி மெடிக்கல் ஷாப் வைக்கிறது. ஒரு மெடிசின் சம்மந்தப்பட்ட ஃபீல்டெல்லாம் குறிக்கிறது யாருன்னா செவ்வாய் தான். ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறது, மெடிக்கல் ஹோல்சேலா பண்றது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலன பெற்றுத்தரும். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் பிசினஸ் எல்லாருக்கும் நெறைய பேருக்கு இந்த பிசினஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் நல்ல டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் ஃபுட் பிசினஸ். ஓகே. அது ஒரு கிளவுட் கிச்சனா இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு ஹோட்டலா ஆரம்பிக்கலாம். ஸோ, ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணும்போது, அதன் மூலமா ஒரு லாபம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். நெருப்பு கிரகம் செவ்வாய், நெருப்ப மூலதனமா வச்சு செய்யக்கூடியது தான் உணவு. ம். அப்போ சூடா சர்வ் பண்ற உணவு, அன்றாடம் அழுகி போகக்கூடிய பொருட்கள வச்சு சமைக்கக்கூடிய உணவெல்லாம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும். ஓகே மேம். இப்ப துலா ராசி பெண்கள்ல வந்து சனி பகவான் வந்து இந்தந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு குடுக்க போறாரு. கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க மேம்? துலாம் ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் சனி பகவான் என்ன மாதிரியான விஷயங்கள குடுப்பாரு? எதுல நீங்க கவனமா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடன அடைக்க போறீங்கன்னு நான் சொன்னேன். ம். கடன் அடைக்கணும்னா, கடன் வாங்குனா தானே அடைக்க முடியும். ஸோ, அப்ப கடன் குடுக்குறதுக்கு நெறைய பேர் ரெடியா இருப்பாங்க. நமக்கு தேவையாங்கிறத யோசிச்சுக்கணும். ம். 2வது ஒரு விஷயம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நோய நிவர்த்தி பண்றாருன்னா, நோய குடுத்தா தானே நிவர்த்தி பண்ண முடியும். ம். சாப்பாட்டு பழக்கவழக்கங்கள், லேட் நைட் சாப்பிடுறதெல்லாம் கூடாது. ம். அதே மாதிரி எல்லாத்தையும் வெளியில சொல்றது. குறிப்பா பண ம். விஷயங்கள. நான் இவ்ளோ ஏர்ன் பண்றேன். ஒரு கடையே யாராவது தொட்டுருச்சுங்க. எப்படி போகுது? சூப்பரா போகுது. இன்னைக்கு இவ்ளோ லாபம்ன்ருவாரு டக்குன்னு.
சொல்லக்கூடாது. ம். சில விஷயங்கள ரகசியமா வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ, அதனால தன்னுடைய வருமானங்கள வெளியில சொல்றது, தன்னுடைய கடன்கள வெளியில சொல்றதெல்லாம் கூடாது. ம். ஸோ, இதெல்லாம் ஓவர் ஷேர் பண்ணும்போது, அதனால சில பிரச்சனைகள நிச்சயமா சனி குடுப்பாரு. எதிரி தொல்லை கொஞ்சம் வந்து மறையும். ம். எதிரிகள வந்து அழிக்கத்தான் போவாரு. அப்ப எதிரிகள வந்து அழிக்கணும்னா என்ன செய்யணும்னா, இந்த நெருப்ப தூண்டி விட்டா தான் அந்த அணையிற நெருப்பு கொஞ்சம் பிரகாசமா எரியும்பாங்க. ம். அப்ப எதிரிகள் வந்து கொஞ்சம் ஆட்டம் போட்டு அடங்குவாங்க. ம். அப்போ அந்த எதிரிகள்ட்ட நெறைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஓகே மேம். இப்ப வேலைக்கு போற பெண்களுக்கு என்னென்ன ரீதியா பிரச்சனைகள்லாம் வரும் மேம் இந்த சனி பகவானால? துலாம் ராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில வரக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை, இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை செய்ய இடத்துல சில பாலியல் ரீதியான துன்புறுத்தல், மன ரீதியாவோ, உடல் ரீதியாவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ அப்படி ஃபேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? போல்டா சொல்லிரணும் போல்டா இல்லையா? சொல்லணும். ம். ஒண்ணு வேலை செய்ற இடத்துல சொல்லணும், அல்லது வீட்ல சொல்லணும். 2யும் பண்ணாம மனசுக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா, நமக்கு ஏதாவது டிக்னிட்டி ப்ராப்ளம், கடுமையான மன உளைச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். இப்போ என்னுடைய கிளையண்ட் ரீசென்ட்டா பேசினவங்க ஷேர் பண்ண ஸ்டோரி இது. பயங்கர டேலண்டட். ம். வேற ஒரு கண்ட்ரில இருக்கிறாங்க. அந்த கண்ட்ரில இங்கேருந்து போய் இவங்க கால் பதிச்சது ஒரு தமிழ் பெண்ணா ஒரு பெரிய விஷயம். அங்க இருக்கும்போது ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல். ம். அதுக்கு இவங்க இணங்கலன்னு ஒரே காரணத்துக்காக இவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஓகே. ஸோ, அப்போ இது ஒரு ம். பெண்ணா எவ்ளோ பெரிய ஒரு மன ம். உளைச்சல். அப்போ அதே இடத்துல ஒரு ஆண் இருக்கும்போது அவருக்கு இந்த பிரச்சனை வர்றதில்ல. நான் சொன்ன ஒரே ம். அட்வைஸ், இந்த இடத்துல இருந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது தப்பில்ல. ம். இந்த விஷயத்துக்கு நீங்க இணங்காம தைரியமா அந்த ட்ரான்ஸ்ஃபர அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, அது பெரிய விஷயம். ம். இத சொன்னதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. மித்த பலன்களையுமே நம்ம சொன்னோம். ஸோ, இந்த மாதிரியான ஏதாவது துன்புறுத்தல் அந்த சைட்ல இருந்து வருதுன்னா, தைரியமா போல்டா ஃபேஸ் பண்ணுங்க. ம். அத நெனச்சு மன உளைச்சலுக்கு ஆளாயிக்கிறது, ம். இப்படி நம்மள கேட்டுட்டாங்களே, பண்ணிட்டாங்களேன்னு நெனச்சு நெனச்சு அசிங்கப்பட்டு மனசு நொந்துக்கிறதுங்கிறது வேண்டாம். ம். ஸோ, இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா ராகு, சனி இன்டராக்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப சின்ன டிகிரில தான் சனி வந்து டிராவல் பண்ணிருக்கிறாரு. ராகு ஜஸ்ட் கும்பத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. ராகு ரிவர்ஸ்ல டிராவல் ஆகுற பிளானட். ஸோ 2ஓட அந்த ட்ரேஸஸும் இன்டராக்ஷன்ஸும் இருக்கிறதுனால, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வேலை செய்ற ம். இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, ஓகே மேம். நமக்கு பர்சனலா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா போல்டா வெளில சொல்லணும். போல்டா ஃபேஸ் பண்ணணும். டெஃபினட்டா. ஓகே, ஓகே மேம். மேம் துலாம் ராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில வந்து குடும்ப வாழ்க்கைகள், இந்த குழந்தைகள் இதுக்கெல்லாம் பற்றி சொல்லுங்க மேம். துலாம் ராசி பெண்களுக்கு இந்த பர்ட்டிகுலரான சனி பயிற்சியில திருமணமோ, குழந்தையோ இதுல எந்த ம். பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பில்லங்க. பர்சனல் லைஃப்ங்கிறது ஓரளவுக்கு செட்டில்டா நல்லாவே போயிட்டுருக்கும். வேலையில நெறைய பிரச்சனைகள், இடைஞ்சல் இருந்தாலுமே, பர்சனல் லைஃப் நல்லா இருக்கிறது ஒரு ஆறுதல் அப்படிங்கிற அளவுக்கு தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்ப சூழ்நிலை மாறும். அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரல. கடந்த 2 வருஷமா குடும்பத்திலயும் பிரச்சனைய தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த சூழ்நிலையெல்லாம் சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் மாறிரும். குடும்பத்தில ஒரு நிம்மதிங்கிறது நிச்சயமா வந்துரும். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி பெண்களா இருந்தா, டக்குனு கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். 5ஆம் அதிபதி நல்ல இடத்துல போய் குரு பார்வைக்கு வரப்போறாரு. அப்போ நீங்க எந்த ஜெண்டர்ல குழந்தை இருக்கோ, அடுத்து வேற ஒரு ஜெண்டர்ல வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, அதே ஜெண்டர்ல குழந்தை பிறக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. 2வது குழந்தை கன்சீவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்க போறது துலாம் ராசிக்காரங்க தான். ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பயம் போறதுக்குன்னா, தயவு செஞ்சு போங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. அது ஒரு முறை தானே தவிர, அதுல எந்த ஒரு மாற்றமோ, ஒரு பேதமோ கிடையாது. நீங்க தாய் தான், பிறக்கிறது குழந்தை தான். ஸோ அது தப்பில்ல. அந்த மாதிரியான சோசியல் நார்ம்ஸ் எல்லாம் இல்லாம தைரியமா ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. மேம் துலாம் ராசி பெண்களுக்கு வந்து திருமணமும், குழந்தையுமே ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இவங்களுக்கு இன்னும் அருமையா இருக்கிறதுக்கு எந்த ஆன்மீக வழிபாடு எல்லாமே செய்யணும் மேம்? நிச்சயமா. துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சிய நாங்க வந்து இன்னும் நல்லா மாற்றணும். ம். நெறைய நல்ல விஷயங்கள் எங்களுக்கு வேணும். நினைக்கிறதெல்லாம் நாங்க சாதிச்சுக்கணும். என்ன மாதிரியான ஆன்மீக பலன்கள், பரிகாரங்கள்லாம் நாங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நெய் தீபம் ம். அப்படிங்கிறத வீட்ல ஏத்திட்டே வரணும். ஒரே ஒரு நெய் தீபமாவது ஒரு சின்ன அகல் விளக்குலயாவது போடுங்க. தினம் எங்களால போட முடியாது. அந்த அளவுக்கு எங்க பொருளாதார சூழ்நிலை எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கலன்னா, வாரத்துல ஒரு நெய் தீபமாவது போடுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏதாவது பறவைகளுக்கு ஒரு உணவு வைக்கிறது. அது வந்து இப்போ சில பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. சுட சுட சாப்பாடு செஞ்சு தான் நாங்க காகத்துக்கு வைப்போம் அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் நீங்க பண்ண தேவையில்லங்க. அது வந்து பித்ருகளுக்கு குடுக்குறது தான் நம்ம அப்படி பண்ணணும். ஒரு பறவைக்கு நீங்க உணவளிக்க போறீங்கன்னா, உங்க வீட்ல மீந்தது, பழையது எதா இருந்தா கூட அதுகளுக்கு நீங்க போட்டீங்கன்னா, அது சாப்பிட்டுக்கும். ம். நெறைய வீடுகள்லலாம் நான் பார்த்துருக்கேன். மொட்டை மாடியில ஒரு குட்டியா ஒரு தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. அதில தண்ணி ஊத்தி தண்ணி வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும். ஸோ இந்த மாரி இப்போ கோடை காலம் வேற வருது. ம். அப்போ காகங்கள்லாம் நெறைய உங்க வீட்டு மொட்டை மாடியில வந்து தண்ணி குடிக்குதுன்னா, சனி பகவானுக்கு வேற என்ன வேணும்? சூப்பரா உங்கள காப்பாத்திடுவாரு.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசி பெண்கள் கொஞ்சம் செய்யறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஓகே மேம். இப்போ துலா ராசி பெண்கள் வந்து சனி பெயர்ச்சியில சில விஷயங்கள செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க மேம்? துலாம் ராசி பெண்கள் சனி பெயர்ச்சியில குறிப்பா செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள், தன்னுடைய நகையை எடுத்து யாருக்காவது அடமானத்துக்கு குடுக்குறத பண்ணக்கூடாது. தங்க நகைகள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். கழட்டி எங்கேயாவது போடுறது, கை கெட்டின இடத்துல நகைகள வைக்கிறது, பணத்த வைக்கிறதுங்கிறத செய்யவே கூடாது. கடன் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்கக்கூடாது. புது தொழில் தொடங்குறத நான் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்த 2 வருஷத்துக்கு என்ன இருக்கோ அத அப்படியே கொண்டு போய்க்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி புறம் பேசுதல் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். நீங்களும் பேசக்கூடாது. அடுத்தவங்க உங்ககிட்ட பேச வந்தாலுமே அவங்கள கொஞ்சம் தவிர்த்துருங்க. வேற ஏதாவது நல்ல விஷயங்கள பேச ஆரம்பிங்க. இத அதிகமா பண்ண பண்ண துலாம் ராசி பெண்கள் நெறைய நல்ல மாற்றங்கள சந்திக்கலாம். ஓகே மேம். ஸோ ஓவராலா துலா ராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு 10 அவுட் ஆஃப் எவ்வளோ மேம்? 8.5 அவுட் ஆஃப் 10 துலாம் ராசி பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாருக்கும். ருண சனியா இருக்கிறாரு. நெறைய நல்ல விஷயங்கள பண்ண இருக்கிறாரு. அந்த 1 மார்க்க நம்ம குறைக்கிறது வந்து இந்த கடன் அமைப்புகளுக்கு தான். அந்த 1/2 மார்க்கு நம்ம எப்படி வாழ்க்கைய அணுகுறோங்கிறதுல சில குளறுபடிகள சனி குடுப்பாரு. அத நம்ம எப்படி டேக்கிள் பண்றோங்கிறதுக்கு தான். மத்தபடி ரொம்பவே நல்லா இருக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி. ஓகே மேம். எப்படி ரொம்ப போல்டா இருக்கணும்னு இந்த விஷயத்துல சொல்லிக் கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ மேம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.